वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू। वेलकम टू मोहम्मद ब्लॉग्स। सबको जुम्मा मुबारक। आज जुम्मा के बारे में और बयान और उसके बारे में मैं बताना चाहता हूँ। ये वीडियो को लास्ट तक देखो, लाइक करो, शेयर करो, सब्सक्राइब करो। यहाँ का पार्ट 1 में माशाअल्लाह हमारा दीदी आगे बहुत अच्छा पढ़े। ओके, हम पार्ट 2 फर्स्ट मैं यहाँ के जुम्मा में दुआ के कैसा मांगना है। 3 टाइम आके अल्लाह बोलेगी जुम्मा में आके हम आपको 3 टाइम आके दुआ मांगे तो कुबूल देना। मैं तमिழ் में बताता हूँ। அதாவது வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நம்ம 3 வேளையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா துவா அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 3 நேரம் இல்லை. ஃபஜர் தொழுகைக்கு பின்பு ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாமே வந்து ஜும்மா நாளில் கீழே வராங்க. அதாவது வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் தூங்குனவங்களுக்கு அதுவும் கிடைக்காது. யாரெல்லாம் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஃபஜர் நமாஸ் எழுந்து ஃபஜர் நமாஸ் படிச்சுட்டு இது நம்ம நபி எப்போவுமே வந்து ஜும்மா நமாஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போவுமே ஜும்மாவுடைய ஃபஜரை அவர் வந்து ஜும்மாவுடைய ஃபஜருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜும்மாவுடைய அசர்லேருந்து மகரிப்புக்கு நடுவில் ஒரு சிறிய நேரம் இருக்குது. அதெல்லாம் வந்து மறைச்சிருக்கான். லைலத்துல் கத்ர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் மறைச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரியே வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அசர்லேருந்து மகரிப்புக்குள்ள ஒரு சின்ன நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3வது வந்து இமாம் மிம்பரில் ஏறி ஃபஸ்ட்டு குத்பா படிச்சுட்டு 2வது குத்பாக்காக உட்காந்து மறுபடியும் ஏற்றிப்பாங்க. ஸோ அந்த மிம்பரில் ஏறும்போதும் அப்புறம் அந்த நடுவில் இருக்க இடைவெளியில் வந்து நம்ம வந்து துவா கேட்டால் அதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜும்மாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிம்பரில் ஏறிட்டு இருந்தாங்க. அப்போ டக்குன்னு வந்து மிம்பரில் ஏறும்போது எப்போவுமே வந்து எதுவும் சொல்லாமல் ஏறுவாங்க. டக்குன்னு ஒரு நாள் வந்து ஒரு ஜும்மாவில் வந்து ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லி ஏறுனாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா அப்புறம் வந்து சஹாபாக்கள்லாம் ஒரு நாள் வந்து எப்போவுமே அசர் வேளையில் வந்து சஹாபாக்கள்லாம் நபிகள் நாயகம் கூட பேசுவாங்க. அப்போ வந்து கேட்டாங்களா, ரசூலே இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் ஜும்மாவில் வந்து இந்த மாதிரி மிம்பரில் ஏறும்போது சொல்ல மாட்டீங்க, இப்போ மட்டும் நீங்கள் இது ஆமீன்னு சொன்னீங்களே ஏன்? ஏன்னா வந்து ஜும்மா நான் மிம்பரில் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எங்ககிட்ட ஒரு 3 துவா கேட்டாங்க, அதுக்கு நான் ஆமீன்னு சொன்னேன் அப்படின்னு. என்ன துவானா அதுக்கு கேட்டாங்க, யார் 3 ஜும்மாவை தொடர்ந்து விடுவாரோ அவர் மூமின் அல்ல. அந்த இதுக்கு வந்து நபிகள் நாயகம் ஆமீன் சொல்லிட்டாங்க. 2வது, நபிகள் நாயகமுடைய பேரை கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவங்களும் மூமின் இல்லை. அதுக்கும் வந்து நம்ம நபிகள் நாயகம் வந்து ஆமீன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நபிகள் நாயகம் பேர் இருக்கு இல்லையா, நம்ம நபிகள் நாயகமுடைய பேரை தெரியாதவங்க லா இலாஹா இல்லல்லா மட்டும். இப்போ நிறைய பேர் தௌஹீத் ஜமாத்து இந்த மாதிரி நிறைய ஜமாத்தில் வந்து என்ன பண்ண நம்மளுக்கு வந்து ரசூல் இல்லை, வெறும் அல்லா மட்டும்தான் நம்புறாங்க, பட் அல்லா மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறவங்களும் மூமின் இல்லை அப்படின்னு வந்து நம்ம நபிகள் நாயகம் அதுக்கு வந்து ஆமீன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விஷயத்த நான் சொல்கிறேன். இமாம் குத்பா ஓதும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது ஹனஃபி மத்தபில் ஹராம் என்றும் ஷாஃபி மத்தபில் மக்ரூ என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற மத்தஹாபிலிருந்து ஹராம் இருப்பதனால் பேசக்கூடாது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படும் ஒரு விபத்திலிருந்து பாதுகாக்க பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமேற்படி பேசிக்கொள்வது ஆக்கூடும். ஒருவர் பேசுவதை நிறுத்த வேண்டுமென்று இருந்தால் கைஜாடை காட்டி நிறுத்த வேண்டும். இமாம் மிம்பரில் ஏறி குத்பா ஓதும் பொழுது மற்ற அமர்களை விட்டுவிட்டு குத்பா ஓதுவை செவிசாய்ந்து கவனத்துடன் கேட்க வேண்டும். குத்பா ஓதுவது காதில் விழாவிட்டால் வாய்க்குள் திக்ரு செய்து கொள்ளலாம் என்று ஷாஃபி மத்தாபில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்வரிசையில் இடமில்லாத சமயம் அங்குள்ளவர்களை தாண்டி முன்னே செல்லாமல் பின்வரிசையில் அமர்ந்து கொள்வது சிறப்பு. குறிப்பு: வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய முடி எடுப்பதையும் நகம் களையும் வேலைகளையும் வியாழன் அசிரிலேயே செய்து கொள்வது சிறப்பு. குறிப்பு: சில ஊர்களில் இமாம் மிம்பரில் ஏறி குத்பா ஓதும் முன் கீழே நின்று பயான் சொல்வது வழக்கம். எனவே இவ்வாறு கீழே நின்று பயான் செய்யும் சமயம் தொழுவதும் கூடும். மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா சட்டங்களும் இமாம் மிம்பரில் ஏறி குத்பா ஓதும் பொழுதுதான் பொருந்தும். இப்போ ஜும்மா தொழுகைக்கு பிறகு நம்ம என்னென்னலாம் ஓதணும்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி சொல்லுவோம். சூரா ஃபாத்தியா அல்ஹம்து சூரா அது வந்து ஒரு தடவை ஓதணும்.
சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் மேற்கண்ட சூறாக்களை ஜும்மாவுடைய தொழுது சலாம் கொடுத்த பிறகு அத்தையாத்தில் இருந்து கொண்டே யாருடன் பேசாமல் 7 தடவை ஓதுவது சுன்னத். நபி வந்து 7 தடவை ஓதிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறப்பு, எவர் ஒருவர் மேற்கண்டவற்றை ஜும்மா தொழுது பிறகு ஓதுவாரோ அவருக்கு அடுத்த ஜும்மா வரை எந்த விதமான ஆபத்துகள் வராமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தருகிறான். இந்த சூறாலாம் யார் ஜும்மா முடிச்ச வரைக்கும் ஓதுறாங்களோ அதுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பாதுகாப்பு தரலாம். மேலும் எவரோ ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி 100 தடவை ஓதுவாரோ அவருக்கு 1 லட்சம் பாவங்களையும், மேலும் அவருடைய பெற்றோருக்கு 24,000 பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த ஜும்மால நம்ம பார்க்கலாம். யா அல்லாஹ் இந்த ஜும்மாவை நம்ம சிறப்பாக அடைய செய்வாங்க. அஸ்ஸலாம்.